செலுத்துவதை எமது பண்பாகவும் கடமையாகவும் கொண்டிருக்கிறோம். அதற்கமைய அண்மையில் மறைந்த நாடக பேராசான் குழந்தை எம் சண்முகலிங்கம் அவர்களின் நாடக சேவைகளை நினைவுகூர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்காக நாடகத்துறையில் அதீத ஈடுபாடும் எழுத்தாற்றலும் ஆழமான சமூக பார்வையும் கொண்ட கலை இலக்கிய ஆர்வலர் பானா ஸ்ரீஸ்கந்தன் அவர்களை அழைக்கிறேன். மண்ணில் இருந்து கொண்டு மண்ணின் கதைகளை நாடகமாக்கிய ஒரு பேராசான், மக்களின் மனதை உடுக்கிற மாதிரி நாடகங்கள் போட்ட ஒரு பெரும் மனிதன். அரங்கவியல் பாடநெறியை பல்கலைக்கழகத்திலும் பாடசாலைகளிலும் வட சங்கீத சபையிலும் ஒரு பாடவியலாக ஆக்கிய ஒரு பெருமகன். அவரது அஞ்சலியை நான் காலம் சார்பாக நிறுத்துவதற்காக வந்திருக்கின்றேன். குழந்தை சேரை பற்றி சொல்வது என்று சொன்னால், 76ஆம் ஆண்டு நாடக அரங்க கல்லூரி முன்பாக, நாடக அரங்க கல்லூரி அப்பொழுது செங்குந்தா இந்து கல்லூரியில் இயங்கி வந்தது. அப்போ அந்த வாசல்ல தற்செயலாக அவரை சந்தித்தேன். அன்றிலிருந்து அவர் இறக்கும் வரை எனக்கு மிக நெருங்கிய ஒரு மனிதராக, நாடக ஆசிரியராக இருந்தார். மிகவும் வாஞ்சியோடு பழகுகின்ற ஒரு மனிதன். அவரிடம் நான் நாடகம் பயின்றதில்லை, அவரது நாடகங்களை நான் செய்ததும் இல்லை. ஆயினும் அவருக்கும் எனக்குமான இந்த ஊடாட்டம் இந்த நாடக ஊடாகவே நிகழ்ந்தது. அவரை பற்றி இந்த நேரத்தில் அவர் சொன்ன சில விஷயங்களை சொல்லலாமா? என்ன மானுட தர்மத்தை நாடகங்களூடாகவும் நேரடியாக நாடகம் படிப்பதை விட அவரை கலைக்கும் பொழுது மானுட தர்மத்தை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படியான ஒரு மனிதன் இறந்த பிறகு அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், நான் சொல்றது சரியா அல்லது மானுட தர்மமாக இருக்குமா என்று தெரியாத நான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாடக அரங்க கல்லூரி ஆரம்பித்தது அவர் கொழும்புல நடந்த ஒரு டிப்ளோமா பயிற்சினரையே பயின்ற பிறகுதான். அப்பொழுது கொழும்புல இருக்கைகளை ஜெர்மன் நாடக ஒரு ஆசிரியர் சிறுவர் நாடகங்களை அவர் பார்த்த அந்த விளைவாகவும், இந்த டிப்ளோமா முடித்த அதன் விளைவாகவும் யாழ்ப்பாணத்தில் எனவே டிப்ளோமா செய்தார்கள் இங்கேயும் வந்து இருக்கிறோம். ஆனால் அதை முயற்சி செய்து, அதாவது மற்றவர்களுக்கும் போதிக்கோன் கொண்டு ஒரு அரங்க கல்லூரியை தொடங்கி நடத்தி எக்கச்சக்கமான மாணவர்களை உருவாக்கிய ஒரு பெருமகன் அவர். அவர் அரங்கவியலும் நாடகவியலும் அந்த அரங்க கல்லூரியிலாக ஏராளமான நாடகங்கள் வெளிவந்ததை விட ஏராளமான நாடகங்களை அவர்கள் போட்டார்கள். அந்த நாடகங்கள் அப்பப்ப மண்ணில் நிகழ்ந்த அநீதிகளும் அநியாயங்களையும் தான் தட்டி கேட்கின்ற ஒரு நாடகங்களாக அவை இருந்தன. குழந்தைக்கு பலவிதமான சிக்கல்கள் வந்தன, தமிழ் மக்கள் இயக்கங்கள் சார்பாகவும் அரசு சார்பாகவும். ஆனால் அவரது நாடகங்கள் அது நேரடியான ஒரு நாடகமாக இல்லாதபடியா அவர் ஒரு சிறிய நாடகங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாக அவர் இருந்தது. உதாரணமாக அவர் அந்த மகாபாரத போரின் 14வது சக்கரவியூக சண்டையை வச்சு அந்த அருக்குன மான கொண்ட அந்த கதையை வச்சு எங்கட கதையை அவர் சொல்லுவார். அப்படித்தான் அவர் அந்த நாடகங்கள் ஏதாவது ஒரு கதை எங்கட பாரதத்திலேயோ எங்க ராமாயணத்திலேயோ இருக்கிற கதையில எங்கட இதுகளோட சம்பந்தப்படுத்தி அது வரும். அதை அப்படி பார்த்தா அப்படித்தான் இருக்கும். அதனால அவர் பெரிதாக இந்த அமைப்புகளிடமிருந்தும் அரசிடமிருந்தும் பாதிக்கப்படாமல் நீண்ட காலம் வாழக்கூடியதாக அவர் இருந்தது. அந்த பாடவியலை அவர் கலாநிதியின் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களோடு சேர்ந்து உயர்தர பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களிலும் பாடவியல் ஆக்கிய பொழுது அவர் அதற்கான பாடத்திட்டங்களையும் அவரால் எழுதினார். பாடத்திட்டங்களை எழுதியதோடு அந்த பாடத்திட்டங்களுக்கு உள்ள பொருள்களையும்
அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். இதெல்லாம் அந்த சில விஷயங்கள் இருக்கு. அவர் சில குறைகள் அவர் கூறப்பட்டு கொண்டது இருக்கு. இந்த பல்கலைக்கழகத்தில் பாடவியலை படித்து ஆசிரியர்கள், நாடக ஆசிரியர்களாக பாடசாலைகளில் பயிலுபவர்கள் காசு காண்டித்தான் அந்த கோர்ஸை செய்துவிட்டு நாடகத்தை படிப்பிக்கணும். தமிழ் நாடகங்களை கொண்டும் செய்கிற இல்லை இன்னொரு இது இருக்கு. அதுவும் அது அவற்ற மாணவர்கள் மட்டுமல்ல, யாழ் பல்கலைக்கழக நாடக டிபார்ட்மெண்ட்டும் பெருசாக நாடகம் செய்கிறது. ரெண்டாவது விஷயம், நான் யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது டான் தொலைக்காட்சியில் ஒரு பேராசிரியரின் பேட்டி போகுது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய்கொண்டிருது. அப்போ போய்கொண்டிருக்கல ஒரு பேட்டியில் ஒரு வியாழக்கிழமை அந்த பேராசிரியர் சொல்ற பாடவியல் பல்கலைக்கழகத்து நாடகமும் அரங்கியலும் பாடத்திட்டத்தை தான் செய்த என்று சொல்றார். ஒப்புனா சொல்றேன். அப்போ அதை நான் குழந்தை செல்கிட்ட கேட்டு அடுத்தவங்க சந்திக்க சொன்ன சில பேர் அப்படித்தான் இயங்குவார்கள். அப்போ அதை நீங்கள் ஒன்றும் செய்யலாது, போய் சண்டை பிடிச்சி கொண்டிருக்கலான்னு சொல்றாரு. சார், நீங்கள் உயிரோடு இருக்கையே இப்படி செய்யணுமே, அப்போ நீங்கள் இல்லாம போனால் எப்படி இந்த வரலாற்றை மாற்றி போடுவாங்கன்னு சொன்னீங்களே அவர் சுவிட்சு போட்டு இருந்தார். அவ்வளோ ஒரு அடக்கமான அமைதியான மனிதர். நீங்க பார்த்துருப்பீங்க, அவருடைய இறுதி சடங்குலையும் அரசியெல்லாம் செய்தாங்க. அவர் ஒரு சோயினம் இருக்கும்போது ஓரிருக்கிறார் ரதிதரன், நவராஜ், தேவராயா போன்றவர்களை தவிர ஒரே ஒருத்தர் போய் பார்க்கல. இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருந்து போய் பார்க்குற மாதிரி அங்கே நாங்கள் பார்க்கல, அதுக்கு வளமாக. ஆனால் அந்த பேராசிரியரோட இந்த பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறை பொறுப்பான அந்த பெண்மணி தலைவாசல்ல கதையை போட்டியிருந்து வரவேற்று கொண்டிருந்தார். இப்படி அரசியல் செய்தார்கள். இந்த குழந்தை சிலர் வந்து கடைசியா அவரது சிறப்பிதழ வெளியிடுறதுக்கு காலம் சஞ்சியை தான் முதல் வெளியிட்டிருக்கோம். அது அந்த அனுமதி அவரிடம் பெறுறது பெரிய கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஏன்னா அவர் அந்த புகழ் இந்த விஷயங்கள் ஒன்றும் அவருக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் தாய் வீடு பத்திரிகைக்காக ஒரு பெரிய சிறப்பிதழ செய்தாங்க. ஒரு 20-24 பக்கத்தில் கற்பனை கடந்த சோதி என்ற பெயரில் அதை செய்தோம். ஏன்னா அவர் நாமாக்கும் குடியெல்லாம் இந்த ஆயும் அப்படியே அந்த திருமுறை திருப்புகழில் வர வரிகளை எடுத்து தான் அவர் தலையங்க வைப்பார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் திருமுறையில் வந்த கற்பனை கடந்த சோதி, கவலை மாகடலே என்ற அந்த பூரா அந்த வைத்து ஒரு 24 பக்கத்தில் சிறப்புதல் செய்தோம். அது பிறகு இலக்கியத்தோட்ட இயல் விருதை கொடுத்தா பெற்றுக்கொள்வாரா என்று என்னிடம் கேட்க சொல்லி நான் பணிக்கப்பட்ட போது அவர் சொன்னார், அதை ஒரு மாதிரி பெரிய உதவி செய்யுங்க. ஸ்லேடியா பேசுவார், இதோட காய்ச்சல் தெரியும். ஸ்லேடியா பேசுவார், நல்லா பாடியா பேசுவார். இயலமானவரை அதை தவிர்த்து விடுங்கள் என்று அதை கேட்டுக்கொண்டார். இவ்வாறு ஒரு மான மரியாதை இல்லாத, அதில் விரும்பாத புகழ், அதில் ஒன்றுக்கும் அடிப்பணியாத ஒரு மகா மனிதனாக இருந்தார். அப்போ இது எனக்கு எப்படி பட்டுதுன்னு சொன்னால், ஒரு அப்பா யோசாமிகளை பற்றி சொல்லி கொண்டிருப்பார், பெரிய மகானாக புத்தகங்களையும் படிக்கிறேன்னா மகான்களை பற்றி. அவரை பார்த்தீங்கன்னா அவரோட காட்சி இருந்தீங்கன்னா ஒரு மகான் மாதிரி தான் இருக்கும். தத்துவங்கள், அவர் சொல்ற பதில்கள் அப்படிதான் இருக்கும். அவர் ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த திண்ணையில இருந்து கதைக்கிறது பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போ அவரை ஒரு மகானாக ஞானியாகத்தான் நான் பார்க்குறேன். கடைசி நாட்கள்ல நான் அவரை சந்திச்ச போது கபீரின் கவிதைகளை மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அப்போ மொழிபெயர்த்து கொண்டிருக்கீங்கள, இப்போ அடுத்த நாள் நான் போய் கேட்ட பொழுது துவங்கிட்டேன், செய்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் அடுத்த மாதம் போய் கேட்டால் ஃபோக்கஸ் பண்ண இல்லாமல் இருக்கு, செய்து முடிக்கணுமென்ட்டேன். அப்புறம் நான் வார நாளுக்கு முதல் அக்டோபர் அடி கடைசியில் போய்க்கல சொன்னார், போன வருஷம் கதையை சொல்லுங்க. இப்போ கடைசி அக்டோபரில் சொன்னார்,
கவிதையின் கவிதையில் அப்படியா எனக்கு தெரியாது. அப்போ அவருடைய அந்த ஞாபகமும் நினைவும் குன்றி போடுறத நான் பார்த்தேன். கடைசி நாள் விடைபெறும் பொழுது அவர் வளமையாக அந்த கேட் மட்டும் வந்து அனுப்புவார், எல்லாரையும் அப்படித்தான் அனுப்புவார்னு நினைக்கிறேன். ரெண்டு பார்த்து கொண்டு வந்தார். அதான் கடைசி பார்வையாக இருந்தது. அவரு காலம் சார்பாக எனது அஞ்சலியை செலுத்திக் கொண்டார்.